வணக்கம் நண்பர்களே. சிவராஜ யோகம் அப்படின்னா என்னன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவராஜ யோகம் எந்த நிலையில் கை கொடுக்கும், எந்த மாதிரி நிலைகளில் சிவராஜ யோகமானது முழுமையாக வேலை செய்யாது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஒரு தெளிவான உதாரணங்களோடு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் நான் நிறைய அமைப்புகள் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு சிவராஜ யோகத்தை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த சிவராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, சூரியன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்கள் தான் இந்த சிவராஜ யோகத்திற்கான காரண கிரகங்கள். சரிங்களா? அப்போ இந்த சிவராஜ யோகம் எந்த நிலையில் உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவும் சூரியனும் சமசப்தமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது சூரியன்லேருந்து என்னென்னா குரு 7வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே குரு தன்னுடைய பார்வையால் சூரியனை புனிதப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு நிலையில் சிவராஜ யோகமானது உருவாகுது. அதே மாதிரி குருவும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சிவராஜ யோகத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த சிவராஜ யோகம் இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது எப்போ இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியனோட திசையில் தான் இந்த சிவராஜ யோகமானது முழுமையாக வேலை செய்யும். குருவோட திசையிலும் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எப்பயுமே ஒரு கிரகமானது இன்னொரு கிரகத்தால் புனிதப்படும் போது அந்த கிரகத்தோட திசையில் தான் அதோட பலன் முழுமையாக வேலை செய்யும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். அப்போ சூரியன் ஆகிய இந்த கிரகத்தை குரு தன்னுடைய புனிதத்துவத்தால் சூரியனை இங்கே புனிதப்படுத்தும் போது சூரியனோட திசையில் இந்த பலனானது கண்டிப்பாக மிகுதியாக நடைபெறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவோட திசையில் சூரிய புத்தியில் அந்த பலன்கள் இந்த புத்தி காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சூரியனோட திசையில் தான் இதோட பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு குரு ஒரு சில அமைப்புகளில் இப்போ குரு உங்களுக்கு தன்னுடைய 5, 9 பார்வைகளால் சூரியனை பார்க்கும்போது கூட சிவராஜ யோகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. குரு சூரியனை சமசப்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை மற்றும் குருவும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் சிவராஜ யோகம்னு எடுத்துக்கணும். குரு தன்னுடைய 5, 9 பார்வைகளில் பார்க்கும்போது குரு மட்டும்தான் இங்கே சூரியனை பார்க்குறதே தவிர சூரியனுக்கும் குருவுக்குமான ஒரு கனெக்ஷன் இங்கே இல்லாததுனால இது நம்ம சிவராஜ யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ சிவராஜ யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அரசனுக்கு நிகரான வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியாக இல்லை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகமானது முழுமையாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அந்த தசை அந்த காலத்தில் அவங்களுக்கு வரும்போது அவங்க அந்த பதவிகளை அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த சிவராஜ யோகம் எப்போ முழு பலனை தரும், எப்போ பலன் கொடுக்காது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். அப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிவராஜ யோகம் எந்த நிலையில் முழுமையான பலன் தரும், எந்த மாதிரி ஜாதகத்திற்கு முழுமையான பலன் தரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நல்லா பாருங்கள். இந்த உதாரணத்தில் நான் சிவராஜ் யோகத்திற்கான முதல் விதி என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது சிவராஜ் யோகத்தை உருவாக்கக்கூடிய காரண கிரகங்களாகிய சூரியன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களில் குரு கிரகம் உச்சமோ ஆட்சியோ போன்ற பலத்தை அடையும் போது இந்த சிவராஜ யோகமானது முழுமையாக வேலை செய்யும் அப்படின்றது தான் இங்கே விதி. அப்போ இந்த உதாரணம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தனுசில் குரு ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டிலிருந்து பங்கம் இல்லாத பார்வையால் சூரியனை மிதுனத்தில் இருக்க சூரியனை இங்கே புனிதப்படுத்துகிறார். அப்போது இந்த சிவராஜ யோகமானது சூரியனோட திசையில் அபாரமாக செயல்படும் அப்படின்றது தான் இங்கே விதி. அதே மாதிரி இந்த சூரியன் குரு எங்கெங்கே இணைஞ்சிருக்காங்கன்றதையும் பாருங்கள். அப்போ சூரியன் குரு உங்களுக்கு கடகத்தில் இணைஞ்சிருக்கும் போது இங்கே குரு உங்களுக்கு உச்சபலம் அடைகிறார். அதே மாதிரி சூரியன் குரு சிம்மத்தில் இருக்கும்போது சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பலம் அடைகிறார். அதே மாதிரி சூரியனும் குருவும் உங்களுக்கு மீனத்தில் சேரும்போது குரு ஆட்சி பலம் அடைகிறார். அதே மாதிரி சூரியனும் குருவும் உங்களுக்கு மேஷத்தில் சேரும்போது சூரியன் இங்கே உச்சபலம் அடைகிறார். சரிங்களா? அப்போது இந்த இணைவில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் குருவும் மிக நெருக்கமாக இணையும் போது என்ன ஆகும்னா, சூரியன் குருவை அஸ்தமனம் படுத்திடுவார். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தன்னோட ஒளியால் குரு கொடுக்கக்கூடிய ஒளியை மறைச்சிருவார். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய ஒரு ஒளி கிரகம் அப்படின்றதுனால அந்த சமயத்தில் இங்கே சூரியன் அதிகமான பலம் பெறுகிறார். அந்த நிலையில் பார்க்கும்போது குரு இங்கே பலத்தை இழக்கிறார். எங்கே இழக்கிறாருன்னா சூரியன் கிட்ட தான் இழக்கிறார். சரிங்களா? அப்போ சூரியனோட திசை அபாரமான பலன்களை கொடுக்கும். ஆனால் குருவோட திசையில் அந்தளவுக்கு குருவால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குரு தன்னோட பலத்தை சூரியனிடம் இழந்து விட்டார். அப்போ இந்த மாதிரி நிலைகளில் வரக்கூடிய சிவராஜ யோகமானது சூரிய திசையில் வரும்போது அபாரமான பலன்களை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய சிவராஜ யோகமானது லக்னத்தின் கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற வீடுகளில் இருக்கும்போது, அதாவது
இந்த அமைப்பு வந்து இப்போ உங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருந்து 7வது வீட்டில் குரு இருக்கும்போது இந்த மாதிரி சிவராஜ யோகா அமைப்பானது நல்ல ஒரு வலுவாக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி லக்னத்தின் திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9லையும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இந்த சிவராஜ யோகமானது ஒரு நல்ல ஒரு முழு பலத்தோடு செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு அணி லக்னங்கள், ஏன்னா இங்கே வந்து உருவாக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகம், 2மே வந்து குரு சூரியன்றதுனால குரு அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய தனுசு, மீனம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், அப்புறம் கடகம் ஆகிய லக்னங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் வந்து முழுமையான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே விதி. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த 2 கிரகமுமே வந்து குருவோட அணியில் வர்றதுனால அப்போ குரு அணி லக்னங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகமானது நல்ல பலன்களை கண்டிப்பாக மிகுதியாக கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே விதி. இப்போ நம்ம பார்த்த விதிகளில் பொருந்தி வர மாதிரி உதாரணம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். மேஷ லக்னமாகி உங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருந்து 7வது வீட்டில் குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 4வது வீட்டில் சூரியன் குரு, அது 2வது அமைப்பு, அதை விட்டுருங்க. இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்து குரு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதில் என்னென்ன விதிகள் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு மேஷ லக்னமாகுது, அது வந்து முதல்ல உங்களுக்கு குரு அணி லக்னம், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்திலே சூரியன் இங்கே உச்சபலம் பெறுகிறார், நம்மளோட 2வது விதி பொருந்தி வருதா? அதே மாதிரி சூரியனும் குருவும் இங்கே சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. அப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு குரு அணி லக்னமாகவும் இருந்து இந்த லக்ன கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 7 மாதிரி இந்த அமைப்பில் இந்த சிவராஜ யோகம் இருந்து இங்கே சூரியனும் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த சூரிய தசை வரும்போது சிவராஜ யோகமானது முழுமையாக செயல்பட்டு ஜாதகருக்கு கண்டிப்பாக நற்பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இதே லக்னத்துக்கு சூரியனும் குருவும் இணைந்து 4வது வீட்டில் இருக்கிறதுமே ஒரு நல்ல சிவராஜ யோக அமைப்பை குறிக்கும். ஏன்னா வந்து இங்கே குரு வந்து உங்களுக்கு உச்சம் ஆகிறாரு. அதே தான் குரு அணி லக்னம், அதே மாதிரி உங்களுக்கு கேந்திர வீடுகளில் இந்த அமைப்பு, இங்கே வந்து குரு உச்சம். இது ஒரு நல்ல சிவராஜ யோகத்திற்கான அமைப்பு. இப்போ யோகா அமைப்புகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ யோகம் எப்போது கை கொடுக்காது அப்படின்றதுக்கான அமைப்புகளெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ யோகம் எப்போது கை கொடுக்காது அப்படின்னா அதுக்கு சில விதிகள்லாம் இருக்குது. அதாவது நிறைய விதிகள் இருக்குது, அதில் நம்ம சில விதிகள் மட்டும் பார்ப்போம். அப்படி முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் வேலை செய்கிறதுக்கு நம்ம கிரகம் ஆட்சி உச்சம் ஆகணும் அப்படின்றத பார்த்தோம். அப்படியே இங்கே ஆப்போசிட் வந்தீங்கன்னா யோகம் அந்தளவுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் நீசமாக இருந்துச்சுன்னா இந்த யோகமானது முழு பலன் தராது, சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் அந்த கிரகத்தை வந்து கிரகண அமைப்பில் வரும்போதும் இந்த யோகமானது பலனே தராது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனை ராகு க்ளோஸாக கனெக்ட் ஆகும்போதும் சரி, இல்லை கேது கனெக்ட் ஆகும்போதும் சரி, இங்கே அவங்க 2 பேரும் தான் பலம் பெறுவாங்களே தவிர இங்கே சூரியன் நிச்சயமாக பலத்தை இழந்துருவார். அப்போ இந்த யோகமானது அங்கே வேலை செய்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. இது 2வது அமைப்பு. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லக்னத்தின் கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, அதே மாதிரி 1, 5, 9 ஆகிய திரிகோண வீடுகளில் இந்த யோகமானது முழுமையாக செயல்படும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போது லக்னத்தின் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12ல் இந்த யோகமானது உருவாகக்கூடிய நிலையில் இந்த யோகம் வந்து முழுமையான பலன் தராது அப்படிங்கிறது தான் இங்கே விதி. அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு அணி லக்னம் அல்லாத சுக்கிர அணி லக்னம் என்று சொல்லக்கூடிய மிச்ச 6 லக்னங்கள், அதாவது என்னென்ன லக்னம்னு பார்த்தீங்கன்னா, புதனோட 2 லக்னமான மிதுனம் மற்றும் கன்னி, சனியோட 2 லக்னம் ஆகிய கும்பம் மற்றும் மகரம், அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய 2 லக்னம் ஆகிய ரிஷபம் மற்றும் துலாம் போன்ற லக்னங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைப்பு இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு முழுமையான பலன் தராது அப்படின்றது தான் இங்கே விதி. அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து சந்திரனோட இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இங்கே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து, இல்லை சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கும்போதும் சரி, இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் சூரியன் வந்து இங்கே அமாவாசை அமைப்பில் இருக்கும்போதோ சரி, இல்லை அமாவாசைக்கு அடுத்த நாள் போன்ற அமைப்புகளில் இருக்கும்போதோ சரி, இந்த யோகமானது முழுமையான பலன் தராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது குரு வந்து தன்னுடைய பார்வையால் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது அந்த அமாவாசை கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாரே தவிர இங்கே யோகமானது கண்டிப்பாக வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் இங்கே விதி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில விதிகள், இந்த யோகம் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில விதிகள். இந்த மாதிரி விதிகளை விட விதி விலக்குகள் தான் எப்பயுமே வந்து ஒரு யோகத்திற்கு அதிகம். அதில் ஒரு சில விதிகள் தான் இந்த
இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ சரி வாங்க இப்போ உதாரணத்தை பார்ப்போம். இங்கே நான் 1 அப்படின்னு போட்டிருக்கிற இந்த உதாரணத்தை பாருங்கள். இதில் தான் நம்ம பார்த்த முதல் விதி. அதாவது இந்த சிவராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் ஏதாச்சும் ஒன்று நீசமாச்சுன்னா இந்த யோகமானது முழுமையாக வேலை செய்யாது. அதுக்கேற்ற மாதிரி குரு உங்களுக்கு மேஷத்துலேருந்து சூரியன் உங்களுக்கு துலாத்தில் இருக்கும்போது 2 பேரும் சமசப்தம் பார்த்துக்கூட நிலையில் சூரியனோட பலத்தை வேணால் இங்கே குரு அதிகப்படுத்துவாரே தவிர இங்கே யோகா அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி குரு உங்களுக்கு மகரத்தில் நீசமாகி சூரியன் உங்களுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பும் சரி இந்த யோகமானது கண்டிப்பாக வேலை செய்யாது. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிரகண அமைப்பு அப்படின்னு நான் சொன்னது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் சூரியன் உச்சமாகி ராகு கூட க்ளோஸாக இணைந்திருந்தாலும் சரி, அப்படி பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிற 7வது இடத்துல தான் கேது இருப்பார். அப்போ குருவையும் கேது பீடிச்சிடுவார். இங்கே சூரியனையும் ராகு பீடிச்சிட்டார். இந்த நிலையில் உங்களுக்கு சிவராஜ யோகமானது கண்டிப்பாக வேலை செய்யாது. ஆனால் இந்த ராகு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சூரியனை பீடிக்கக்கூடிய இந்த ராகு சூரியன் கொடுக்க வேண்டிய அதிகாரம் மற்றும் அனைத்து காரகத்துவத்தையும் தன்னோட திசையில் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். ஏன்னா இங்கே உச்சனோட இணைந்திருக்க ராகுவா, இதெல்லாம் ராகுவோட தனி கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்னு நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அமைப்பு. பார்த்தீங்களா, குரு வந்து இங்கே தனுசில் ஆட்சியாகி சூரியன் சந்திரன் இணைவு நடந்திருக்கக்கூடிய மிதுனத்தை பார்க்குறாரு. அப்போ இங்கே வந்து குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வலுவை கொடுப்பார். அதாவது இங்கே வந்து சூரியன் சந்திரன் இணைவு பெற்றதுனால இங்கே சந்திரனுக்கு வந்து ஒளி இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா வந்து அமாவாசை அமைப்பில் சந்திரனுக்கு ஒளி இருக்காது. அப்போது ஒரு இழந்த வலுவை திரும்ப வேணால் இங்கே குரு கொடுப்பாரே தவிர, அதாவது முழுமையாலாம் கொடுக்க மாட்டார். சூரியன் சந்திரனை ஒரு நல்ல நிலை மேலே வைப்பாரே தவிர இங்கே வந்து சிவராஜ யோகமானது கண்டிப்பாக வேலையே செய்யாது. இங்கே அந்த அமைப்புமே இங்கே கிடையாது. அதே இந்த சந்திரன் உங்களுக்கு சூரியனுக்கு கேந்திரத்தில் போடுங்க. அதாவது சூரியன்லேருந்து இப்போ சந்திரனை வந்து தூக்கி கண்ணியில் போட்டிங்கன்னா இது ஒரு அற்புதமான சிவராஜ யோகம் ஆகிடும். சரிங்களா, எல்லாமே காம்பினேஷன்ஸ் தான் இங்கே. இப்போ நம்ம பார்த்ததே ஒரு 5 காம்பினேஷன்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்போ அதே மாதிரி இந்த அமைப்புகள் உங்களுக்கு குரு அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன் மற்றும் குரு மற்றும் சந்திரனோட லக்னத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலுமே அந்த யோகம் வந்து கை கொடுக்காது. சரிங்களா, அப்போ இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சுக்கிரணி லக்னத்தில் இருந்தால் சுத்தமாகவே இந்த எல்லாம் வேலை செய்யாது. சரிங்களா, அப்போது சிவராஜ யோகமானது முழுமையாக வேலை செய்கிறதுக்கு அனைத்து விதிகளும் பொருந்தி வரணும். அதே மாதிரி உங்களுக்கு யோக அமைப்புகள் எல்லாமே இருந்து அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சுக்கிரணி லக்னத்தில் இருந்தாலுமே அது 75% அந்த பலன் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நண்பர்களே நம்ம சிவராஜ யோகத்திற்கான அமைப்புகள் மற்றும் அதோட யோகா அமைப்புகள் மற்றும் அதோட விதிவிலக்குகள் எல்லாமே எனக்கு தெரிந்த சில அமைப்புகள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த டாபிக் நம்ம ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது புதுசாக ஆரம்பித்த சேனல். உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.